ஐயா ஐயா என்னடா இது ஐயா நான் புது வீடு கட்டினேன். புது வீட்டுக்கு ஐயர் கோமியம் கேட்டாரு. எங்கெங்க சுத்துறேன் எங்கெங்க கிடைக்கும் ஏமா வச்சிருக்கீங்க. ஆனா இங்க அம்மா கோமியம் போட்டுக்கிறாங்க. என் சக்காத்துக்கு ஜில்லு குடும்பத்தை கம்னாட்டி வந்துக்கிறான். ஒரு குடும்பத்தை வேண்டாம் குறிகார கம்னாட்டி தளபதி யாரு என்னடா பண்ற டேய் என்னடா இது பால்காரன் அது இங்க தானே ஒரே காம்பா இருக்குது. 4 காம்பா தளபதி யாரு உன்னை ஏத்த காரணம் தெரியுமா? உங்க மனைவி மனைவி இல்ல தாசி தேசி விபச்சாரி சண்டாளி கற்பனை இருந்து விட்டால் தெரியுமா? 10 ஆண்டுகள் குழந்தை எல்லாம் குழந்தை பிறந்து விட்டு காரணம் யார் தெரியுமா? என் நாட்டு கோவில் பூசாரிக்கு அவளுக்கு கள்ளத்தோடு கோயில் பூசாரியா? ஆமா ஆமா ஐயோ ஏய் நடா டேய் ஐயாக்கு வச்சிட்டேன். டேய் ஐயா முதல்ல அம்மாக்கு வச்சேன். பூ 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 வாயில பூ சொல்லு. ஐயாக்கு வச்சிட்டேன். சரி உர்றா. அதனால் இனிமேல் நாட்டில் வந்த நாட்டு மக்கள் என்னை பார்த்து கேவலமாக பேசுவார்கள். இனிமேல் நாட்டில் நலமோடு வளவோடு வாழவே கூடாது. இப்படி நாடு கடத்து எனது கட்டளையை நிறைவேற்று. இந்த நாட்டிலே என்ன வேண்டாம் என்று சொன்னால் நான் எங்கே போவேன்? உங்களை பிரிந்து நான் எப்படி வாழ்வேன்? அப்படியா? என்னோடு சேர்ந்து வாழ வேண்டுமா? அவ்வளவு ஆசையா அவனுக்கு? அடி கொடியவளே, தன் மானம் இல்லாதவே, தரங்கட்டவளே, பெண் குலத்தின் பொண்ணு விளக்காடி, அடி பெண்ணிடத்தை கிடைக்க வந்த பேயே, என் குடியை கிடைக்க வந்த கோட்டானே, நீ நாட்டில் நலமோடு வளமோடு நாட்டு மக்கள் என்னை பார்த்து கேவலமாக பேசுவார்கள். பத்தினியா உத்தமியா நல்லவளா? ஏய் நாசக்காரி, நீ நல்லவள் பத்தினி உத்தமி என்று உன்னை நான் திருமணம் செய்து கொண்டு வந்தேன். என் வீட்டில் குத்து விளக்காய் நீ இருப்பாய் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். கொடியவளே, எனக்கே நீ கொல்லிக்கட்டையாக மாறிவிட்டாய். இனிமேல் நாட்டில் இருந்தால் எனக்கு அவமானம் இருக்கவே கூடாது. இன்று முதல் எனக்கு மனைவியும் அல்ல, நான் உனக்கு கணவனும் அல்ல. என் நாட்டிலே உனக்கு இடமும் இல்லை. என் முகத்திலே வீக்கிறது